வந்து அமைச்சரை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. மத்திய அமைச்சரவை அடுத்து வர அசம்பிளியில் வந்து கொடுக்க போகிறாங்க. இதை நீங்கள் அதிமுக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரே நாடு ஒரே தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே வரவேற்பு தெரிவித்தது. தற்போது மிக அண்மையில் தான் நாடாளுமன்ற தேர்தலே முடிந்திருக்கிறது. அது நடைமுறைப்படுத்தப்படுகிற போது அது குறித்து முழுமையான விவரங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவிக்கிறது. குடும்ப அரசியலின் உச்சம் ஏற்கனவே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய 116வது பிறந்தநாள் விழாவை புதுக்கோட்டை மாவட்டம் சீரோடும் சிறப்போடும் செம்மையோடும் செழுமையோடும் கொண்டாடி வருகிறது. இந்த நிகழ்வில் கழகத்தை குடும்பமாக கருதினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் குடும்பத்தையே கழகமாக ஆக்கி ஆட்சி அதிகாரத்தை அவர்களையே தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். மறைந்த தலைவர் கருணாநிதி, அதற்கு பிறகு ஸ்டாலின், அதற்கு பிறகு உதயநிதி என்கிற நீட்சியாக கருணாநிதி குடும்பத்திற்கு மாத்திரம் அதிகாரம் அவர்களுக்குள்ளேவாகவே இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சாதாரண தொண்டன் அல்லது பெரிய தலைவர்கள் வரை எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கு கூட துணை முதல்வராக வாய்ப்புகள் தகுதியும் இல்லையா என்கிற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம். திமுக பலவல மாநாட்டில் துரைமுருகன் சொல்லியிருக்காரு, திமுக தான் இடுப்பில் இருந்த துண்டை தோல்லையும் செருப்போட வச்சது, கோயில்கள் அனுமதிச்சதுங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது எந்த விதத்தில்? அதாவது தந்தை பெரியார் போட்ட விதை, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பேச்சு, இவைதான் முழுமையான காரணம். பெரியாருடைய கொள்கையும் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையும் நீர்த்து போகச் செய்துவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை, கோட்பாடுகளை, லட்சியத்தை மார்பிலும் தோளிலும் தூக்கி சுமப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். எந்த வகையில் என்று சொன்னால், கொள்கையில், கொடியில், எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற எங்களுடைய கட்சியினுடைய பெயரில் உட்பட அண்ணாவுடைய நீர்த்து போகாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய கொள்கையை தாங்கி நிற்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். ஆக இதுபோன்று தோளிலே துண்டு போட வைத்தோம் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கு பெரியாரோடு அண்ணாவோடு முடிந்து விட்டது. அதற்கு பிறகு அதனுடைய தொடர்ச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம். 2026 அழைப்பு கொடுத்திருந்தார்ல, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, நாங்கள் பரிசீலனை பண்ணி போடுறோம், நேரம் அழைச்சா போவோம்னு சொல்லியிருக்காரு. திமுகவும் அந்த மாநாட்டில் பங்கேற்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 பேரும் ஒரே இடத்துல பங்கேற்க முடியுமா? இல்லை, அதாவது ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டார் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதாவது திருமாவளவன் அவர்கள் முறைப்படி அழைப்பு விடுத்தால் அது குறித்து கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு பரிசீலனை செய்து முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த முடிவு என்ன என்பதை விரைவில் தெரிவிப்பார் எங்கள் பொதுச் செயலாளர். இல்லை, அது போக போகத்தான் தெரியும். இன்னும் 1.5 வருட காலம் இருக்கிறது. இன்னும் எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கிறது. மாற்றம் என்பது மாறாத தத்துவம். ஆகவே மாறிக்கொண்டே இருக்கும். நிச்சயமாக சாத்தியம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். அதான் ஆண்டுதோறும் 500 கடைகள் மூடப்பட வேண்டும் என்கிற கருத்து எங்களுடைய அரசில் இருந்தது. அதன்படி நாங்கள் செய்தோம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதற்கு துணையாக நின்றார், தூணாக நின்றார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் டாஸ்மார்க் கடைகளை அதிக அளவில் திறந்திருக்கிறது. கடைகளை 500 கடைகள் என்று மூடுகிற அளவிற்கு அதனுடைய புள்ளி விவர கணக்குகளை வெளியிடவில்லை. வேலை நேரம் என்று சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த கடை முன்பக்கமும், வேலை இல்லாத நேரத்தில் பின்பக்கமும் விற்கிற பாணியை திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதலில் பின்பற்றி வருகிறது. தமிழக அரசு டாஸ்மாக் கடையை உயர்த்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்நிலையில் மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக கலந்துக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நாங்கள் சொல்லிட்டோமே ஏற்கனவே. அதாவது மரம் வெட்டி கோடாரி இருக்கிறது அல்லவா, அந்த கோடாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மரம் வெட்டக்கூடாது என்று மாநாடு நடத்தியதாம் என்று ஒரு கவிதை ஒரு கவிஞர் எழுதினார். அதை போலத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தால் பூரண மது விலக்கை அறிவித்து விடலாம், அல்லது ஒவ்வொரு ஆண்டுதோறும் கடைகளை எண்ணிக்கையை குறைத்து கொண்டே வரலாம். அதை இன்னும் அவர்கள் செய்யவில்லை. அவங்க குற்றம் சாட்டுறாங்கல்ல, கலைஞர் திறந்தாரு, கருணாநிதி திறந்தாரு, திரும்ப மூடிட்டாரு, மீண்டும் எம்ஜிஆர் வந்தால் மதுக்கடை திறந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை, அதாவது நீங்கள் கருணாநிதி திறந்து விட்டது தான் காரணம். என்ன சொன்னார் அப்போது? பாண்டிச்சேரியிலே திறந்திருக்கிறது, கற்பூர வளையத்துக்குள்ளாக தமிழ்நாடு சிக்கி இருக்கிறது, பற்றி கொள்ளக்கூடாது என்ற ஒரு கருத்தை வைத்தார். ஆக குஜராத்தை தவிர்த்து இந்தியாவினுடைய சுதந்திர நாட்டில் தமிழ்நாட்டில்தான் பூரண மதுவிலக்கு இருந்தது.
முதலாக அந்த கடைகளை திறந்தவர் கருணாநிதி என்பதை மறுக்க முடியாது. மூடிட்டோன்னு சொல்றாங்க அங்கே இல்லை, மூடிட்டாங்க. ஆனால் திறந்து விட்டு பழக்கப்படுத்தி அடிமைப்படுத்தி விட்ட பிறகு, அந்த டாஸ்மாக் குடிக்கு பழக்கப்படுத்தி விட்ட பிறகு அவர்கள் இனிமேல் என்ன செய்வார்கள் என்கிற நோக்கம்தான் அதை பூரணமான நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். விஜய் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், நடிகர் விஜய் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரா? நேற்று பெரியார் சிலைக்கு மாலை போட்டிருக்காரு, அப்போ திராவிட கொள்கையை ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்றாங்க. அந்த சித்தார்த்தம் போக போக பார்க்க வேண்டும். எல்லாம் நடிகர் விஜய் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிறார். ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம், தொடங்கட்டும். இனி அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். இல்லை, அதாவது திராவிட சித்தாந்தம் என்று சொன்னால் அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ரீதியாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். ஆக அந்த வகையில் அடுத்து அவர்கள் என்ன மக்கள் நினைக்கிறார்கள் என்பதை தேர்தலுக்கு பிறகுதான் அது குறித்து முழுமையாக தெரியும். 2026 தேர்தலில் பலம் வாய்ந்த திமுக கூட்டணியை அதிமுக எப்படி சமாளிக்க போறீங்க? நிச்சயமாக சமாளிப்போம். 2026 அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும். இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த மாத்திரத்தில் வடக்கு தெற்கு என்று ஒருங்கிணைந்து இருக்கிற மாவட்டத்தில், புதுக்கோட்டை வருவாய் மாவட்டத்தில் முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். டாக்டர் விஜயபாஸ்கர் சுழன்று இந்த மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமான வெற்றியை பெறுவார். அதை போல தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தளபதிகள் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வியூகம் அமைத்து கொண்டிருக்கிறார்கள். நடிகர் விஜய் இந்துக்களை புறக்கணிக்கிறதா ஒரு தகவல். அது குறித்து கருத்து சொல்ல விரும்பவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய இயக்கமாகத்தான் இருக்கிறது. ஆக பலம் பொருந்தி இயக்கமாகத்தான் இருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை வைத்து கணக்கு போடக்கூடாது. எப்படியெல்லாம் நடந்தது, ஆட்சி அதிகாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தியது, பணபலம் அதிகமாக பாதாளம் வரை பாய்ந்தது. ஆகவே இந்த தேர்தலை வைத்து வருகிற சட்டமன்ற தேர்தலை எடைபோடக்கூடாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமிருந்தி இயக்கம், 2 கோடி பேரை பெற்றிருக்கிற இயக்கம். நிச்சயமாக வரும் தேர்தலில் புது வியூகத்தை அமைத்து வெற்றி பெறுவோம்.